ஐயா துணை திருநடன வெண்பா 13. பொல்லா துயரம் கொண்ட பேய்ச்செடிகள் தான் ஒளிந்து கல்லாத புல்லர் கரு ஒளிந்து நல்லோராய் சாகாமல் நாளும் நகர் ஒன்று ஆனதுக்குள் சொல் ஒன்றால் ஆழ சோதி ஒன்று தோணுதோ. பொல்லாத துயரங்கள் பிறருக்கு துயர் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பேய் பிசாசுகள் பேய் செடிகள் என்று சொல்லுகின்றார். சிறு தெய்வங்கள், பேய் பிசாசுகள் இவையெல்லாம் தானாக அழிந்துவிடும். வைகுண்ட அவதாரம் நிகழ்ந்த பிற்பாடு இந்த சிறு தெய்வ வழிபாடு ஐயா அங்கே தவிர்க்க சொல்லுகின்ற அந்த வழிபாட்டு முறையை மாற்றியமைக்கின்றார். பேய் பிசாசுகளை எல்லாம் அழிக்கின்றார். மேலும் கல்லாத புல்லர் கருவழிந்து, அதாவது இந்த கலியுகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை உலகம் தோன்றியதிலிருந்து கலி அழிந்து தர்மயுகம் தோன்றுகின்றது வரையிலும் நமக்கு இந்த ஆகமம் வழியாக வாழ்க்கை முறையை நமக்கு இறைவன் அருளியிருக்கின்றார். இந்த ஆகம நெறியை தெரிந்து அறிந்து அதன்படி வாழாமல் அங்கே இந்த தீமைக்குள் அகப்பட்டிருக்கக்கூடிய அந்த கல்லாதவர்கள், அதை அறிந்து கொள்ள முற்படாதவர்கள் எல்லோரும் என்ன செய்வார்கள்? அவர்களுடைய கரு அழிக்கப்படும். அவர்கள் மீண்டும் இங்கே தோன்றாத வகையில் அழிக்கப்படுவார்கள். மேலும் நல்லவர்கள் நல்லோராய் சாகாமல் நாளும் அந்த தீமைகளெல்லாம் அழிக்கப்பட்டு நல்ல உள்ளம் கொண்ட ஆன்மாக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் தர்மபுவி ராஜ்யத்தில் அங்கே வாழக்கூடிய பாக்கியத்தை பெறுவார்கள். அப்படி சான்றோர் மக்கள் நல்லவர்களை வைத்து ஒரு குடைக்குள் சொல் ஒன்றால் ஆள, ஒரு குடைக்குள் இந்த ராஜ்யத்தை ஆள்வதற்காக அங்கே சோதி ஒன்று தோன்றுது. சோதி ஒன்று தோன்றுது அப்படின்னா வைகுண்டம் இங்கே அவதரித்து வந்திருக்கின்றார் என்ற செய்தியை இந்த வெண்பா மூலம் ஐயா நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். ஐயா